இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2007 ரிலீஸ் ஆன ஃபார் நார்த் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான படத்தோட ஸ்டோரி தான் பார்க்க போறோம். ஒரு அம்மா தன்னோட மகளை மனிதர்களே இல்லாத ஒரு பனி பிரதேசத்துல வச்சு பொத்தி பொத்தி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் யாருனே தெரியாத ஒரு சோல்ஜர் அடிபட்டு கீழே கிடக்க அவனை கொண்டு வந்து அவனுக்கு ஏற்பட்ட அந்த காயங்களுக்கு எல்லாம் மருந்து போட்டு இந்த அம்மா காப்பாத்துறான். ஒரு கட்டத்துல எதிர்பாராத விதமா இவங்களோட பொண்ணு அவனை காதலிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா இந்த அம்மாவுக்கும் அவன் மேல காதல் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியல. தனக்கு பிடிச்ச ஒருத்தனை எப்படி அவங்களோட பொண்ணு காதலிக்கலாம்னு சொல்லி யாருமே செய்யக்கூடாத ஒரு கொடூரமான செயலை இவங்க செய்யறாங்க. அது என்ன ஏது அப்படிங்கிற இந்த படத்தோட முழு கதையை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஒரு பனி பிரதேசத்தை காமிக்கிறாங்க. அங்க ஒரு அம்மா அழுதுகிட்டே ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சாபம் இருக்கு. இவங்க யாரை ரொம்ப பாசமா பாத்துக்கிறாங்களோ அவங்க கடைசி வரைக்கும் இவங்க கூட இருக்க மாட்டாங்க. இதுதான் இவங்களுக்கு எழுதப்பட்ட விதி. பனி மழை பொழிஞ்சுகிட்டு இருக்க அவங்களோட டென்ட்டுக்குள்ள இருந்து இவங்க வெளியே வராங்க. அங்க இருக்க மிருகங்களை வேட்டையாடுறதுக்காகவே இவங்க சில நாய்க்குட்டிகளை வளர்த்துட்டு வராங்க. அதுல ஒண்ணு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்க அதை மட்டும் தனியா கொண்டு போய் அதோட கழுத்தை அறுத்து கொடூரமா அதை சாவடிக்கிறாங்க. அன்னைக்கு வேட்டையாடிட்டு வந்த உணவை சமைச்சு அம்மாளும் மகளும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரியான ஒரு இடத்துல இருக்கிறது விருப்பமே இல்லை. இவங்க கட்டாயப்படுத்தி தன்னோட பொண்ணை இங்க வச்சிட்டு இருக்காங்க. மனிதர்கள் மேல இவங்களுக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லை. அதுவும் இப்போ போர் நடந்துகிட்டு இருக்க காலகட்டம் அப்படிங்கறனால வெளியே நீ தனியா போய் வாழ்றது சேஃப்டி இல்ல. என் கூட இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் தன்னோட பொண்ணு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் இவங்கள மீறி எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியாது அப்படிங்கறனால அவங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் பொறுமையா கேட்டுக்கிறாங்க. இந்த பனி பிரதேசத்துல பாக்குறதுக்கு அழகா ஒரு மான் இருக்கும். அந்த மானை வேட்டையாடணும் அப்படிங்கிறது தான் ஹீரோயினோட பொண்ணுக்கு ஒரு ஆசை. இப்போ இவங்க தங்கி இருக்க இடம் சேஃப்டி இல்லங்கிறத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. தூரத்துல நிறைய ராணுவ படை வீரர்கள்லாம் காமிக்கிறாங்க. இதுக்கு மேல இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லி வேற ஒரு சேஃப்டியான ஒரு இடத்துக்கு இவங்க எல்லாரும் போயிடுறாங்க. சாரி, இவங்க ரெண்டு பேரும் போயிடுறாங்க. அவங்க வச்சுக்கிட்டு இருக்க அந்த நாய்க்குட்டி உட்பட அந்த பனி பிரதேசத்துக்குள்ளேயே அந்த பனி எல்லாம் உருகி எப்படி தண்ணி மாதிரி தேங்கி இருக்கு பாருங்க. அதுலதான் இவங்க போட்டு மாதிரி ஒன்னு ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இந்த இடம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா தான் இருக்கு. ஆனா எவ்வளவு ஆபத்தானதா இருக்கும் நீங்க நினைச்சு ஹீரோயின் அவங்க நினைச்ச மாதிரியே ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு தன்னோட மகளை கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஒரு டென்ட் போட்டு அவங்களுக்கு ஒரு கதையை சொல்லி தூங்க வச்சுட்டு அப்படியே கட் பண்ணா ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறேன். ஹீரோயின் சின்ன வயசா இருக்கும்போது முகம் தெரியாத ஒரு மனுஷன் இவங்களுக்கு அறிமுகமாகறான். அவங்களோட ஃபேமிலி கிட்ட கொண்டு போய் இவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். அங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச போச்சு ஹீரோயினும் இவனும் காதலிக்கிறாங்கன்னு சொல்லி. அப்பதான் வானத்துல ஒரு குரல் கேக்குது, நீ நினைச்ச எந்த ஒரு விஷயமும் நடக்காதுன்னு சொல்லி. தூங்கிட்டு இருக்க ஹீரோயின் கண் முழிச்சிடுறாங்க. அடுத்த நாள் வேட்டையாடுறதுக்காக ஹீரோயின் மட்டும் தனியா போக அங்க ஒருத்தன் நடக்க முடியாம நடந்து வந்துகிட்டு இருக்கான். அவனோட உடம்பு முழுக்க ஏகப்பட்ட காயங்களா இருக்கு. காப்பாத்த சொல்லி ஹீரோயின் கிட்ட காலில் விழுந்து கதற அவனை பார்த்தாலே ரொம்ப பரிதாபமா இருக்குன்னு சொல்லி ஹீரோயினும் அவங்க இருக்க அந்த டென்ட்டுக்கு கூட்டிட்டு வந்து இவனை காப்பாத்துறாங்க. அவன் உடம்புல நிறைய காயங்கள்லாம் ஏற்பட்டு இருக்கும். அதுக்கெல்லாம் மருந்து போட்டு விட்டு வெந்நீர் வச்சு அவனோட உடம்புக்கு ஒத்தரம் கொடுத்துட்டு இருக்கான். இவன் இருமுறை சத்தம் வெளியே கேட்க கரெக்டா ஹீரோயினோட பொண்ணு இங்க வந்துட்டாங்க. யாரு புதுசா எவனோ ஒருத்தன் உள்ள இருக்கான் போல இருக்குன்னு சொல்லி அவ கையில இருக்க துப்பாக்கி எடுத்துக்கிட்டே பக்கத்துல வர ஹீரோயின் இவனை எங்க இருந்து கூட்டிட்டு வந்தேன், எந்த நிலைமையில இவனை தூக்கிட்டு வந்தாங்கிற இந்த விஷயத்தெல்லாம் தன்னோட பொண்ணு கிட்ட சொல்றான். அவனோட பேரை சொல்லி ஹீரோயினோட பொண்ணு கிட்ட அறிமுகமாயிக்கிறான். ஹீரோயினோட பொண்ணு இவனுக்கு சூப்பெல்லாம் கூட வச்சு கொடுக்குறாங்க. எப்படி இவன் இந்த இடத்துக்கு வந்தாங்கிற விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளேயே வெடிஞ்சிருது. இவங்க மறுபடியும் வேட்டைக்கு கிளம்பிட்டாங்க. இவங்க போகும்போது இவங்க டென்ட்டுக்குள்ள இருக்கிறவன் அவனும் ஹீரோயினுக்கு பின்னாலே போறான். அந்த படகுல இவங்க போய்கிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்ததே நீங்க தான். உங்களுக்காக நான் என்ன ஹெல்ப் பண்ணட்டும், நீங்க எந்த ஒரு உதவியை கேட்டாலும் அதை செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல ஹீரோயினோட பொண்ணு இவங்கிட்ட ஒரு டீலிங் போடுறாங்க. என்னன்னா அவங்களுக்கு இந்த பனி பிரதேசத்துல பார்க்கவே அழகா இருக்கக்கூடிய ஒரு மான் இருக்குல்ல, அந்த மானை வேட்டையாடி இவங்களுக்காக கொடுக்கணுங்கிற மாதிரி இவங்க அவங்கிட்ட ஒரு கோரிக்கையை வைக்க, இவ்வளவுதானே, கண்டிப்பா ஒரு நாள் நான் உங்களுக்கு அந்த மானை வேட்டையாடி கொண்டு வருவாங்கிற மாதிரி வீரவாசனம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். இவன் அந்த படத்தோட ஹீரோன்னு வச்சுக்குவான். இந்த இடம் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்களேன். வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த மாதிரியான இடத்தெல்லாம் பார்க்கணும். அவங்க தூரத்துல ஏதோ ஒரு விலங்க பாக்குறாங்க. ஹீரோயினோட பொண்ணு தான் அவ கையில வச்சிருக்க அம்ப வச்சு அதை வேட்டையாடி இவங்க கொண்டு வந்த அந்த கறியை ஹீரோயினும் அவங்களோட பொண்ணும் அதோட தோலை மட்டும் உரிச்சிட்டு அப்படியே பச்சையாவே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இத பாக்கும்போது இவனுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அவங்கள மாதிரி இவனால சாப்பிட முடியல. அத பக்கத்துல இருக்க நெருப்புல சுட்டு ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கு. ஹீரோ அவனோட கையில ஒரு ரேடியோ ஒன்னு வச்சிருப்பான். அதுல பாட்டை போட்டு காமிக்க இது ரொம்ப ஆச்சரியத்தோட ஹீரோயினோட பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் நெருக்கமா பழகுறது ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்கல. இவங்களை எப்படியாவது பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் மனசுக்குள்ள நினைக்கிறான். இதுக்காகவே இவனை தனியா கூட்டிட்டு வந்து ஹீரோயின் இவங்கிட்ட சில விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நெருக்கமா இருக்கிற மாதிரி காமிக்கிறான். இதை பார்த்ததுமே ஹீரோயினோட பொண்ணு அந்த டென்ட்டுக்குள்ள வேகமா வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சு விட்டுறா. ஹீரோயின் இப்படி நடக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கல. ஹீரோயினோட பொண்ணு வரதுக்கு முன்னால ஹீரோயின் பக்கம் சாஞ்சுக்கிட்டு இருந்த ஹீரோ இவங்க பொண்ணை பார்த்ததும் ஹீரோயினை மறந்துட்டு அவங்க கூட கடலை ஓட ஆரம்பிச்சிட்டான். இங்க நடந்துகிட்டு இருக்க இந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோயினால கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியல. இவங்க ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோ மட்டும் எழுந்து வெளியே கிளம்புறான். எதுக்காகனா ஹீரோயின் அவங்க ஒரு மான வேட்டையாடி சொல்லி கொடுக்க சொல்லியிருப்பாங்கல்ல, அதுக்காக தான் இவன் கையில துப்பாக்கி எடுத்துட்டு வெளியே போறான். தூரத்துல அந்த மான் இருக்கு. அதை குறிப்பாத்துக்கிட்டு இருக்கும்போது யாருன்னே தெரியாத ரெண்டு சோல்ஜர்ஸ் வந்து இவனை புடிச்சிட்டு போயிடுறாங்க. ஹீரோ எங்க போயிருப்பான்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் டென்ட்டுக்குள்ள உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் ஹீரோவை கூட்டிட்டு வந்த அந்த 4-5 பேர் சேர்ந்து இவனை கொலை பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு கொண்டு போறாங்க. அதே சமயம் ஹீரோவோட பாக்கெட்ல ஒரு கத்தி ஒண்ணு வச்சிருப்பான். அந்த கத்தியை வச்சு இங்க இருக்கிற எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி அந்த துப்பாக்கியை வச்சு அடிச்சு கொண்டுட்டு ஒரு வழியா உயிர் தப்பிச்சு எஸ்கேப் ஆயிட்டான். இவன் போகும்போது ஹீரோவை சில பேர் கிட்னாப் பண்ணிட்டு போயிருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட நிறைய பொருட்கள்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் எடுத்துட்டு வரான். ஆனா கையில என்ன இருக்குன்னு சொல்ல ஹீரோயின் கேக்குறாங்க. அதுக்கு அவன் பதில் பேசவே இல்லை. ஹீரோயினோட பொண்ணை கூப்பிட்டு இவன் எடுத்துட்டு வந்த அந்த பொருட்கள் எல்லாம் காமிச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். கட் பண்ணா இந்த பக்கம் ஒரு பிளாஷ்பேக் ஸ்டோரியை காமிக்கிறான். ஹீரோயின் அவங்க சின்ன வயசா இருக்கும்போது ஒருத்தனை காதலிச்சிருப்பாங்கல்ல, அவனை
அவனை பாக்குறதுக்காக அந்த டென்ட்டுக்கு போக அவன் மட்டும் இல்லாம அங்க இன்னும் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அவனோட ஃபேமிலின்னு வச்சுக்கலாம். அங்க சில பேர் கழுத்தறுத்து கொடூரமான முறையில இறந்து போயிருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டே ஹீரோயின் அந்த சைடு போறாங்க. ஹீரோயினோட லவர் இருப்பான்ல, அவனையும் கட்டி போட்டு ஹீரோயினோட கண்ணுக்கு முன்னாலேயே அவனை கழுத்தறுத்து கொடூரமா சாவடிக்கிறாங்க. ஹீரோயின் இந்த சைடு வர வேணாம்னு சொல்லி அவனோட செய்கையிலேயே அவன் காமிக்கிறான். இங்க நடந்துகிட்டு இருக்க இந்த கொடூரமான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அந்த கூட்டத்துக்குள்ள இருக்கிற ஒருத்தன் ஹீரோயினை பார்த்துட்டான். ஹீரோயின் வந்து இந்த லோக்கல் ஏரியாவை சேர்ந்தவதான். அதனால நீதான் எங்களை சேஃப்டியா இங்க இருந்து கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒருத்தவன் சொல்றான். அப்போ அந்த டென்ட்டுக்குள்ள ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது. அந்த குழந்தைய ஹீரோயின் கையில எடுத்துக்கிறாங்க. ஹீரோயின் அவங்களோட உடம்புல ஒரு கயிறு கட்டி இருப்பாங்க. அந்த கயித்தை ஃபாலோ பண்ணி தான் அவங்க 4 பேர் வந்துட்டு இருப்பாங்க. அந்த கயிறை அறுத்து விட்டுட்டு அங்க பக்கத்திலேயே ஒரு பனி குழி மாதிரி ஒண்ணு இருக்கும். அதுக்குள்ள இவங்க 4 பேரையும் இழுத்து தள்ளி விட்டு கொடூரமா இவங்களை சாவடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அந்த குழந்தை தான் இப்ப ஹீரோயினோட பொண்ணா வளர்ந்துகிட்டு இருக்க இந்த யங் லேடி. தன்னோட பொண்ணுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி மனிதர்கள்ட்ட இருந்து தனிச்சு ஹீரோயின் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப புதுசா ஹீரோ இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினோட மக கிட்ட நிறைய மாற்றத்தை இவங்க எதிர்பார்க்கறாங்க. அடுத்த நாள் காலையில விடிஞ்சதும் ஹீரோயினும் எங்கடா இவங்களோட பொண்ணை காணோம்னு சொல்லி வெளியே வந்து பார்க்க அங்க இவங்க 2 பேரும் ஓடி பிடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக இப்படி மனிதர்களே இல்லாத இடத்துல இந்த மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஹீரோயினோட பொண்ணு கிட்ட அவங்க கேட்க ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இது முழுக்க முழுக்க என்னோட அம்மாவோட விருப்பம் தான். எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை பிடிக்கல அப்படின்னாலும் கூட அவங்களுக்காக தான் நான் இந்த மாதிரியான ஒரு இடத்துல தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இதுக்கு பின்னால ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஆனா அதை அவங்க என்னன்னு சொல்லி என்கிட்ட சொல்லல. கூடிய சீக்கிரம் நானும் சிட்டிக்கு போய் மத்தவங்க மாதிரி வாழணும்னு தான் ஆசைப்படுறாங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த 2 லவ் பேர்ட்ஸும் அடிக்கடி கொஞ்சம் நெருக்கமா சுத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்க கூடாதுன்னு சொல்லி ஹீரோயினே வெளியே போயிடுறாங்கன்னா பாருங்களேன். அதே நேரம் தன்னோட பொண்ணு இப்படி மாறிட்டாலே எங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவாளோ அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் ஹீரோயினுக்கு இருந்துகிட்டே இருக்கு. இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயினுக்காக ஒரு மான வேட்டையாட சொல்லி அவங்க கேட்டு இருப்பாங்கல்ல, அத இவங்களுக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே அவன் கொண்டு வந்துட்டான். அதை சமைச்சு ஹீரோயினுக்கு தன்னோட பொண்ணு கொடுக்குறா. பரவாயில்ல நீ சொன்ன மாதிரியே செஞ்சுட்டுன்னு சொல்லி இங்க இருக்கிற இவங்க 2 பேரும் சந்தோஷப்படுறாங்க. இப்படியே கொஞ்ச நாட்கள் கடந்து போகுது. ஹீரோயினோட பொண்ணு இப்ப மாசமா இருக்காங்க போல இருக்கு. இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட அவங்க சொல்ல, இதுக்கு மேலயும் நாம இங்க இருக்க வேணாம், இங்க இருந்து தனியா கிளம்பலாம், உன்னோட அம்மா நம்ம கூட வந்தா அவங்களையும் கூப்பிட்டு கிளம்பலாங்கிற மாதிரி இவங்க ஒரு பிளான போறாங்க. ஹீரோயினும் இந்த விஷயத்த தன்னோட அம்மா கிட்ட சொல்றான். நான் வந்து இப்படிப்பட்ட ஒரு இடத்துல தனியாவே வாழ்ந்துட்டேன். ஆனா எனக்கு பிறக்க போற குழந்தை இந்த மாதிரியான ஒரு சூழல்ல வாழக்கூடாது, மத்தவங்கள மாதிரி ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேங்கிற மாதிரி இவங்க கிட்ட சொல்றாங்க. ஹீரோயினுக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்லை. பக்கத்துல தன்னோட அம்மா இருக்காங்கிறது கூட இவங்க 2 பேரும் கண்டுக்கிறது இல்ல. இவங்க பாட்டுக்கு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இது ஹீரோயினுக்கு இன்னும் கோவத்தை அதிகப்படுத்து. ஒரு நாள் இவங்க 2 பேரும் போட்ட பிளான் படியே இங்க இருந்து கிளம்பலாங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா ஹீரோயின் இவங்க கூட வர ஐடியா இல்ல. ஹீரோயினோட பொண்ணு அவங்களுக்கு தேவையான அந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க. கடைசியா இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னால ஹீரோயின் அவங்களை கூப்பிட்டு, உனக்கு கடைசியா ஒரு தடவை என் கையால உனக்கு தலைவாரி விடணும்னு ஆசைப்படுறாங்கிற மாதிரி சொல்லி அவங்க கையில ஒரு சீப்பு மாதிரி ஒன்று சீவிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. அது வெறும் சீப்பு மட்டும் இல்ல, ஹீரோ வேட்டையாடி ஒரு மானை கொண்டு வந்திருப்பான்ல, அந்த மானோட எலும்புல அதை செதுக்கி இவங்களே சீப்பு மாதிரி ஆக்கியிருக்காங்க. ஹீரோயினோட பொண்ணுக்கு அந்த தலையை சீவி முடிச்சாச்சு. அவன் அந்த பக்கம் இருந்து வெளியே கிளம்பலாங்க பார்க்கும்போது அவளை போக விடாம அவளோட ஜடையவே அப்படியே கழுத்துக்கிட்ட சுத்தி விட்டு அப்படியே இறுக்கி கொடூரமா தன்னோட பொண்ணு இங்க அவங்க சாகடிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மரணத்தை இவங்க கனவுல கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதுவும் தன்னோட அம்மா இப்படி இவங்களை கொலை பண்ணுவாங்கன்னு சொல்லி பொண்ணதோட விட்டுருக்கலாம். ஆனா ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, தன்னோட பொண்ணோட அந்த முகத்துக்காக தானே ஹீரோ பின்னால சுத்திக்கிட்டு இருக்கான். இதுக்காக தன் முகத்துல இருக்க அந்த தோலை உரிச்சு எடுத்து இவங்களோட ஃபேஸ்ல போட்டுக்கிறான். கூடவே ஹீரோயினோட பொண்ணு போட்டுக்கிட்டு இருந்த அந்த Dress இருக்குல்ல, அதையும் எடுத்து போட்டுக்கிறா. நைட்டு வீட்டுக்கு வர ஹீரோ ஹீரோயின் இறந்து போனது தெரியாம ஹீரோயினோட அம்மா கூட அவன் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல அவனுக்கு தெரிஞ்சு போயிடுது இது வந்து ஹீரோயின் இல்ல, ஹீரோயினோட அம்மா தான் சொல்லி துண்டா காணம் துணிய காணம் சொல்லி அங்கிருந்து உயிர் உழைச்சா போதும் சொல்லி தப்பிச்சு ஓடி போயிடுறான். இந்த ஒரு பிளாஷ்பேக் ஸ்டோரி தான் அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல காமிச்ச ஹீரோயின் நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு எண்டிங்கோட அந்த படம் முடியுது. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான படத்தோட சந்திப்போம். தேங்க்யூ.